இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியன். இன்று ஜூன் மாதம் 21ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். சகோதர சகோதரிகளே, நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது இப்பயும் சரிதான், அப்போ ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது சின்ன குழந்தைகள்கிட்ட பெற்றோர்கள் சிறப்பாக அம்மா ஒரு விஷயத்தை சொல்லி வளர்ப்பாங்க. நிறைய கேள்விப்பட்டு அனுபவிச்சிருப்போம். தப்பு செய்யக்கூடாது, சாமி கண்ணை குத்திடும் அப்படி சொல்லுவாங்க. தப்பு செஞ்சால் சாமி கண்ணை குத்திடும் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு ஒரு நல்ல விஷயத்தை தன் பிள்ளைகள் மேலே புகுத்தணும்னு சொன்னாலும் இறைவனை, இறை அச்சத்தை அங்கே முன்ன வைப்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு இந்த நேரத்தில் இங்கே போகக்கூடாது, நம்ம பேய் பிசாசு இருக்கும், அப்படி போனால் என்ன பண்ணணும், ஜெர்மனினே போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. கடவுள் காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அந்த இறை துணையை மக்களுக்கு கற்பிப்பது, அதற்கு அடுத்தபடியாக அதற்கு இணையாக இறை அச்சத்தை ஊட்டுவது என்பது ஒரு பிள்ளை வளர்ப்பிள்ளையா, ஆமாம் கரெக்ட் சொல்லலாம், அதுக்கு முக்கியமான இடத்தை கொடுப்பாங்க பெற்றோர்கள் முன்பு. இப்போலாம் அது ரொம்ப குறைஞ்சி போச்சுன்னு நினைக்கிறேன். சிந்திச்சு பாருங்க, இப்போலாம் குறைஞ்சி போச்சு, முன்ன அப்படி கிடையாது. உதாரணத்துக்கு சாமிகிட்ட ஒரு படையல் போகிறோம் வச்சிங்களேன், சாமி படைக்கிறதுக்கு பொருள் வைப்பாங்க. சின்ன பிள்ளைங்க என்ன பண்ணுவோம், அப்போ எடுக்க எத்தனைக்கும் போய் என்ன பண்ணுறது, கை வைக்கும். அப்புறம் சாமி பொருள் தொட்ட அதான் சாமி கண்ணை குத்திடும் அப்படின்னுவாங்க. இறை அச்சம், கடவுளுக்கு பயந்துருக்கணும். ஒரு தப்பு செய்யக்கூடாது, தப்பு செய்தால் கடவுள் தண்டிப்பார். இந்த இறை அச்சம், கடவுளுக்கு அஞ்சி வாழுதல், கடவுள் நம்மை அழிப்பார், நமக்கு கண்டிப்பார், நம்ம தண்டிப்பார், இந்த அச்ச உணர்வு என்பது நம்முடைய வாழ்க்கையை நெறிப்படுத்த மிக மிக பயன்படும். ஆனால் இப்போ அப்படி கிடையாது, மாறி போச்சு இன்னைக்கு உலகம். முன்ன பாருங்க பார்ப்போம், சாவான பாவம்னு சொல்லுவாங்க. பாவம்னா ஞாயிறு மற்றும் கடன் திருநாள் திருப்பள்ளிக்கு போகாமல் பாவம்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு பாருங்க, பூசைக்கு போகிறாங்களா இன்றைக்கி, என்று போவாங்க. ஸோ அந்த இறை அச்சம் இன்றைய அளவில் அப்படியே குறைஞ்சிக்கிட்டு தான் வருது. இது உண்மை தான். சிந்திச்சு பார்க்கணும். நான் போய் சொல்கிறேன், உண்மை சொல்கிறேன், யோசிச்சு பார்ப்போம். இன்றைய வாசகங்கள், இன்றைய தியானம் இறை அச்சம் வேணும்னு சொல்லுது. இந்த உலகத்துக்கு எப்படி நம்ம பயப்படுறோம்? நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆஃபீஸில் லேட்டாக போகிறோம் வச்சிங்களேன், எப்படி பயந்தடிச்சுன்னு ஓடுறோம். 9 மணிக்கு போயிட்டு பயோமெட்ரிக் வைக்கணும், அந்த உள்ளே என்ட்ரி ஆகணும், இல்லைன்னா மேனேஜர் திட்டுவார், இங்கே போகணும், அது அசிங்கப்படணும். திருப்பள்ளிக்கு நம்ம லேட்டாக போகிற யோசிச்சு பாருங்க பார்ப்போம். பார்த்துக்குவோம். அப்போது இங்கே இருக்கின்ற அச்சம் கடவுள்கிட்ட இருக்குதா யோசிச்சு பார்க்குறது. நம்ம உதாரணம் சிம்பிளாக சொல்கிறேன், உங்களுக்கு புரிதுக்காக சொல்கிறேன். உண்டா? இன்றைய வாசகங்கள், கடவுளுக்கு அஞ்சுங்கள். நீதிமொழிகள் சொல்லுகிறது 11ஆம் அதிகாரம், கடவுளுக்கு கொள்கின்ற அச்சமே ஞானத்தினுடைய தொடக்கம். இறை அச்சம் ஞானத்தின் தொடக்கம்னு பைபிள் சொல்லுகிறது. கடவுளுக்கு பயந்து வாழணும். ஏனென்றால் நம்முடைய ஆத்மாவை கொள்பவர் அவர்தான். நம்முடைய ஆன்மாவுக்கு நீதி தீர்ப்பு கொடுக்கிறது அவர்தான். எனவே என்ன பண்ணுங்க, நம்முடைய ஆன்மாவை கொள்ளுகின்ற, ஆன்மாவுக்கு தீர்ப்பு கொடுக்கின்ற ஆண்டவருக்கு பயந்து வாழுங்க என்று இந்த வாசகங்கள் சொல்லுகிறது. நட்சத்திரம் மேல் பாருங்க, இன்னைக்கு ஆன்மாவை கொள்பவருக்கு அஞ்சு வாழுங்கள். இந்த உலகத்துக்கு அஞ்சு வாழாதீங்க. முதல் வாசகம் பாருங்க பாப்பா, எரேமியாவை கடவுளுடைய பாதையிலிருந்து திருப்பி பாவ வழி கொண்டு வரத்துக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க. எரேமியா கடலோடு நின்றார். இந்த உலகத்துக்கு பயப்படல, இந்த உலகத்துக்கு பயந்து ஒரு ஓடல, கடவுளுக்கு பயந்தார்.
ஆண்டவருக்கு பாவம் செய்யக்கூடாது. இந்த உலகம் கிடக்கட்டும். எப்படி பாருங்க, வாங்க எதையுமே கொண்டு குவிப்பான். என்ன பெருசாக வணங்க மாட்டுறான், என்ன அவன் மாதிரி இப்படி இருக்கிறான் போகிறான் வரான் என்று இறைமைக்கு எதிராக மிக பெரும் எதிரிகள் சூடுறாங்க அவர் சுற்றி. அவர் பாருங்க பார்ப்போம், சுற்றிலும் திகில், எல்லாம் பேசிக்கிறாங்க. வாங்க அவன் மேலே பழி சுமத்துவோம். என் நண்பர்களே என்ன பண்ணுறாங்க, எனக்கு எதிரியாக மாறுறாங்க. நான் ஆண்டவருடைய பாதையிலிருந்து இம்மி கூட நகர மாட்டேன். இறைமை ஏனென்றால் நம்முடைய பாவத்திற்காக நம்முடைய ஆன்மாவை தண்டிப்பவர் அவர். அவருக்கு அஞ்ச வேண்டும். இந்த 2ஆம் வாசகம் பாருங்க, இன்னைக்கு அற்புதமான வாசகம். 2ஆம் வாசகம் பாருங்க, தூய பவுல் சொல்கிறார், அதாவது நம்முடைய குற்றத்திற்கு ஏற்ப நமக்கு தண்டனை தருகிறவர் அவர். அப்போ அவர் நமக்கு நீதி திருப்பி கொடுக்கணும்னா அவருக்கு பயந்து வாழணும். நமக்கு அருளையும் ஆசிரியம் கொடுப்பவர் அவர். அவருக்கு அஞ்சு வாழணும். இந்த உலகத்துக்கு எப்படி பயந்து வாழணும் நம்ம சிந்திச்சு பாருங்க. நம்ம வாழ இந்த உலகத்தில் இரையச்சம் இருக்குதா? சிந்திப்போம். கடவுளுக்கு பயந்து வாழ்ந்தால் நமது ஆன்மா பிழைக்கும், இறை ஆசை நமக்கு நிறைவாக கிடைக்கும். நடச்சத்தை